सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदाधारं वन्देहं गणनायकं வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி ராசிபலன், புதியுகத்தில் ராசிபலன். சார், உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தோன்னா நான் எல்லா இடத்துக்கும் அடுத்தடுத்த வேலைகளை கமிட் பண்ணிக்கிறேன் சார். உண்மையாகவே நீங்கள் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ப்ரொசீட் பண்ணுறேன். நோ அப்படின்னா ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. ஒருவேளை காலையில் டிவியில் பார்க்கலன்னா யூடியூப்பில் பார்த்துடுவேன் சார் அப்படின்னு நிறைய பேர் போகிற இடங்களில், பார்க்கக்கூடிய இடங்களில் அவர்கள் சொல்லுவதை கேட்டுட்டு, அதே மாதிரி ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக உட்காந்து எழுதி வைக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் எழுதி வைக்கிறாங்க. ரொம்பவுமே 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 அற்புதமான ஒரு 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 மாற்றத்தை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இன்றைய தினத்தில் நம்ம நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு எந்த ஸ்டோன் ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்கும். பிரச்சனை 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 கொஞ்சம் நஞ்சத்து பிரச்சனை இல்லை சார். ஐயோ, பிரச்சனையின் உச்சக்கட்டத்தில் தான் லைஃப்பில் ஓடின்னு இருக்கு. இந்த பிரச்சனை தீர்றதுக்கு, ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு எந்த ஸ்டோன் சார்? எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார். நல்ல குடும்பத்துலேயும் சரி, இல்லை ஆஃபீஸ்லேயும் சரி, ஒரு பேர் நல்ல ஒற்றுமையாக இருக்கணும் சார், பாசமாக இருக்கணும் சார். எனக்கு ஒரு விதமான குழப்பங்களில் இருந்துட்டுருக்கு. ஃபேமிலியில் ஒற்றுமையே இல்லை சார், சண்டை தான் சார். இது மாறுறதுக்கு ஒரு ஸ்டோன் அப்படின்னு சொன்னால் அது எந்த ஸ்டோன்? அதுதான் ஆன்மீக தகவல் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. 24/8/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆவணி மாதம் 7ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம். இன்று இரவு 10:16 வரை, பின்பு உத்திராடம். இன்றைய திதி ஏகாதசி அதிகாலை 5:33 பின்பு இன்று முழுவதும் துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி. இன்று இரவு 10:16 வரை, பின்பு மிருகசீரிஷம். ரிஷபராசிக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான நாள். சோமவாரம், திங்கட்கிழமை, சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான நாள். பூராட நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய அற்புதமான நட்சத்திரம். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அற்புதமான நட்சத்திரம். இன்றைய தினம் ரொம்பவுமே சிறப்பான நாளாக இருந்துருக்கு. கார்த்தால் 5:33 வரைக்கும் ஏகாதசி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துவாதசி கொண்ட அற்புதமான நாள் இன்றைய தினம். திங்கட்கிழமை சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுறதுக்குண்டான அற்புதமான நாள். நன்றுடையானே தீயதே இல்லானே நரைவெள்ளேரி உன்றுடையானே உமையொரு பாகமுடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூற என் உள்ளம் குளிருமேன்னு சொல்லிட்டு சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். சிவனடியார்களுக்கு உண்டான அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மீனராசிக்குண்டான பலன்கள், அப்புறம் தெய்வ வழிபாடை இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. மேஷராசி நண்பர்களே, மேஷராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 4-5 நாளாக இந்த டென்ஷன்ஸ் அப்பா 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 கொஞ்சம் அந்த டென்ஷன் இல்லை. இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு. இப்போது இன்னி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கணும். யதார்த்தமாக பேசும்பொழுது சட்டுன்னு நீங்கள் பேசுகிற வாளுக்கு மரியாதை கம்மியான மாதிரி ஒரு யோசனை இருக்கும். சட்டுன்னு நீங்கள் பேசும்பொழுது உங்களுடைய பாஷை வாளுக்கு புரியாத மாதிரி இருக்கும். இவா என்ன தெரியுமா சொன்னால், நீ ஏன் இப்படி சொன்ன, நான் எப்படி, ஏன் எனக்கு ரெஸ்பெக்டை கொடுக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன பேச்சில் சில பிரச்சனைகள் வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். மேஷராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் ரொம்ப ஓவர் சென்சிட்டிவை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள் கோவப்படுறது தவிர்த்துக்கிறது நல்லது. மேஷராசிக்கு மற்றபடி ஒரு 2 நாள் இருந்த அந்த 2-3 நாள் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்ப பெருசாக படுத்து அது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. போட்டு வெளியில் போகலாமா வேண்டாமா, எத்தனையோ விதமான குழப்பங்கள் இருந்ததெல்லாம் கொஞ்சம் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக மேஷராசி நண்பர்களுக்கு உண்டு. பிரயாணங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். வெளியூர் தூர பிரயாணத்துக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உட்காந்து பேசுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி வேலையில், தொழிலில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஒரு பிஸ்னஸில் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. நீ இவ்வளோ போடு இவ்வளோ போடு,
இது மாதிரி பேச்சுவார்த்தைகளுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். அதே மாதிரி கல்யாணம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் முடிவு பண்ணவங்க இந்த மண்டபம், அதே சமயத்தில் பூ, யார் இந்த நீங்கள் இதை பொறுப்பேற்றுக்கிறது, நான் இந்த பொறுப்பேற்றுக்கிறேன், இது போன்ற பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் உகந்த நாளாக இன்றைய தினம் உண்டு. பணம் சேமிக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் இருந்திருக்கு. யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் மகாலட்சுமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள். தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா நாள் அவ்வளோ சாதகமாக இல்லை. கொஞ்சம் ஒவ்வொரு விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக எடுத்து வைக்கிறது, ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. சில நேரங்களில் நமக்கு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இன்றைக்கி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ஃபேக்காக அப்படி காலையிலேருந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே அதுக்கு ஏதோ ஒரு பாதகத்தை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் அப்படியே நிதானமாக பேலன்ஸ்டாக இன்றைய தினத்தை எடுத்துகிட்டு போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில நேரங்களில் நம்ம முடிவெடுக்கிறது எக்ஸாக்டாக பர்ஃபெக்ட் கரெக்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்போம். நம்ம ஒரு மனசில் ஒரு பெர்செப்ஷன்லேருந்து நம்ம பார்ப்போம். அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம். கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக சுச்சுவேஷன் பேஸ்டாக அவங்க அப்படி இருந்துட்டு இருக்கலாம். சுச்சுவேஷன் அந்த இடத்துல அந்த சூழ்நிலைகளை அப்படி கொண்டு வந்திருக்கலாம். அதனால் 1க்கு 2 முறை யாரை நம்ம சொல்கிறோமோ அல்லது எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோமோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபர்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் வேண்டாம். ஏதாவது பட்ட இடத்துல படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக சாதிப்பீங்க. ரொம்ப நாளாக பணம் கொடுக்காம இருந்துட்டுருக்கவங்க உங்களுக்கு உட்காந்து பேசுனீங்கன்னா அந்த பணம் வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். திடீர் பண வரவுகள் உண்டு. இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணம் வேண்டாம். அவசரப்பட்டு எந்த காரியத்திலும் பண்ண வேண்டாம். ரொம்ப நேரம் ஃபோன் பேசி ரோட்டில் பிரயாணம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி நண்பர்களை இன்றைய தினத்தில் சட்டென்று முடிவெடுப்பதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா சிவபெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களே, மிதுன ராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. திருமண காரியம் கைகூடும். ரொம்ப அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் யார்ட்டையா பகிர்ந்துட்டோம்னா நல்லாயிருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, சப்ஜெக்டே இருக்காது. அதாவது ஃப்ரம் டு அட்ரஸ் இல்லாமல் ஒரு விஷயத்தை பேசுவாங்கன்னுவாங்க. யதார்த்தமாக பேசி மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க அது தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு பாசிட்டிவான விடை கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். எய்தர் இட்ஸ் ஹேப்பனிங் ஆர் நாட், அது நடக்கிறதோ இல்லையோ அந்த பேச்சே ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்க, ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருக்கவங்க, பிரசவ விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நினச்சது ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். குடும்பத்தில் ஒரு குழப்பம் வந்ததுன்னா நாரத கலகம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நல்லதுக்காக தான் நடக்கிறது, அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சண்டை போட்டுனா கூட இன்றைக்கி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாள். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்திலிருந்து இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு உண்டான சேமிப்பு, என் மனைவிக்கு இது வாங்குகிறேன், என் கணவருக்கு இது வாங்குகிறேன், என் குழந்தைக்கு இது சேமித்து வைக்கிறேன் போன்ற விஷயங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அதாவது இது நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறத விட இதெல்லாம் நடக்கிறதுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறேன். அதனால் நீங்கள் அதை முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் இடமாற்றம் பண்ணுறது, பிறர்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பில் இடமாற்றம், தொழிலில் மாற்றங்கள் பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இன்றைய தினம் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல நாள். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருந்துகிட்ருக்கு. அதாவது வேலைவாய்ப்பு நல்லா இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைக்கி மறைமுக எதிரிகள் இருந்துட்டுருப்பாங்க. ஒரு விஷயத்தில் நீங்கள் எடுத்த காரியம் லோன் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில முடிவுகள் தன்னிச்சையாக 10 பேர்ட்ட கேட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு குழம்புறதை விட தன்னிச்சையாக தனக்கு என்ன தோன்றதோ அந்த முடிவு எடுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைந்து கொடுக்கும். இன்றைக்கி பிரயாணங்கள் இருக்கும். வீடு, இடம், இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற விஷயத்தை கண்டிப்பாக இன்றைக்கி பேசுவீங்க. அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அதேமாதிரி சகோதர சகோதரிகிட்ட ஏதேனும் ஒரு பொறுப்பு எடுத்து கொடுக்கறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கும். சில விஷயத்தை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி முதலீடு, சேமிப்பு, பேங்க் சம்மந்தமான விஷயத்தை கண்டிப்பாக இன்றைய தினத்தில் பேசக்கூடிய நாளாக இருக்கும். இடம், வீடு, பொருள்லாம் எதிர்பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக நடக்கும். ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவங்க கண்டிப்பாக கிடைக்கும்.
நான் வெஹிக்கல் லோன் எதிர்பார்க்குறேன், ஹவுசிங் லோன் எதிர்பார்க்குறேன், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. கடகராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா சில நல்ல விஷயங்கள் நடக்கும் த்ரூ இன்வெஸ்ட்மெண்ட். அதனால் இதை நீங்கள் எதிர்பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கொடுக்கக்கூடியதாக. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இன்றைய தினம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சாதகமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளாக அந்த யோசனைகளில் இன்றைய தினத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக காரிய வெற்றிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. ஆனால் தொழில் சம்மந்தமான அலைச்சல்கள் தான். தொழில் சம்மந்தமாக இன்றைக்கி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி அட்வர்டைஸ் பண்ணணும், நான் பெரிய அளவுக்கு நான் கொண்டு வரணும். அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியாக இருந்துருக்கோம், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் கம்பெனியாக இருந்துருக்கிறவங்களுக்கு, அதே போன்று பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் சேலிங்கில் இருக்கும், ஆன்லைன் ப்ராடக்ட் சேல்லாம் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு பிளானிங் போட்டு, ஒரு கான்செப்ட் போட்டு, ஒரு க்ரியேட்டிவெல்லாம் நீங்கள் தயாரித்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதை நீங்கள் இன்றைக்கி எடுத்து பண்ணுறது ரொம்பவுமே உகந்த நாளாக இன்றைய தினத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி நண்பர்கள் இன்றைக்கி பிஸ்னஸ் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகளுக்கு ரொம்ப வந்ததாக இருந்துருக்கு. பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், தொழில் சம்மந்தமான உங்களுடைய பாஸ், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய நபர்களாக எதிர்பார்த்துருக்கீங்க, அவங்கள சந்திக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்குறது. சிம்மராசி நண்பர்கள் கட்சியில் இருந்துருக்கிறவங்க, பாலிடிக்ஸில் இருந்துருக்கிறவங்க, பதவி எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினத்தில் உண்டு. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் நீயா நானாங்கிற போட்டி வரும், நீ பெருசாக நான் பெருசாக, உன் ஃபேமிலி பெருசாக, இதெல்லாம் விட்டுவிட்டு நம்மளுடைய தொழில் சம்மந்தமான விஷயங்களை கவனித்தா சிம்மராசிக்கு இன்றைய தினம் சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக, வேலை மாற்றம், வேலை ஆட்களை மாற்றுறது போன்ற விஷயம், வேலையில் தொழிலில் சில மாற்றம், வீடு சம்மந்தமான மாற்றம் போன்ற மாற்றங்களுக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினம் பார்த்துட்டேன்னா பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவிகள் பண்ணுவாங்க. பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப வயசானவங்கள கூடமாட இருந்து கவனித்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். ஹவுசிங் லோன், பர்சனல் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு. ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணி அடுத்த விஷயம் போது பெரிய விதமான குழப்பங்கள் அப்பப்போ போகும். அகலக்கால் வச்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். தாயார் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறத்துக்குண்டானதாக இருக்கும். எஜுகேஷன் சம்மந்தமான வெளிநாடு வெளியூரில் படிச்சுட்டு இருக்கோம், லிவிங் சம்மந்தமான பிளேஸ், அதாவது நான் இங்கே இருக்கேன், எனக்கு இந்த வாடகை எனக்கு சரியில்லை, எனக்கு இருக்கேன், கூட இருக்கிறக்கூடிய ரூம்மேட்ஸ் கூட பிரச்சனை வந்துட்டுருக்கு, இருக்கேன், சாப்பாடு சரியில்லை, இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்துட்டுருக்கிறவங்க ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது விஷயங்கள் தேடின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் உண்டு. கன்னிராசினர்கள் இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டாலும் பின்னாடி சுகமாக சௌக்கியமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் அற்புதமான பிரயாணமாக இருக்கும். ஒரு தடங்கள் வந்தால் ஒரு காரியம் நடக்கும். வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. வீலிங் பண்ணுறது, ஸ்கேட்டிங் பண்ணுறது, அதே சமயத்தில் என்னால் முடியாதா பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை பார்த்து சில காரியங்கள் எடுத்து பண்ணுறதெல்லாம் தவிர்த்துக்கிறது எப்போவுமே நல்லது. கை கால் சம்மந்தமான உபாதை, அதே சமயத்தில் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் உடனே ஆர்த்தோ டாக்டரை பார்க்குறது ரொம்ப நல்லது. இல்லை நான் போனேன், இதை பார்த்தேன், இந்த இடத்துல இது சொன்னாங்க, நான் அதை பண்ணேன், அப்படியெல்லாம் இல்லாமல் டக்குன்னு அதற்குண்டான மருத்துவரை சந்தித்து அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பேச்சில் பிரச்சனை நடந்துன்னா அந்த இடத்த விட்டு தள்ளி இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். வழக்குகள், மற்ற விஷயங்கள், மற்றவர்களை நம்பி விடும்போது கொஞ்சம் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் கூர்ந்து பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவர்களுடைய பிரச்சனையில் கலந்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடுங்க. விருச்சிகராசி நண்பர்களே, விருச்சிகராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா சாதகமான பலன்கள் உண்டு. பணவரவுகள் தேடி வரும். கணவர் மனைவி, மனைவி கணவன் மூலமாக லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில விஷயங்களில் சேமிப்பு கூடி வரக்கூடிய அற்புதமான நாள்.
நிறைய யோசனைகள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், திருமண காரியம் கைகூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சிலது ஏதாவது தடங்களாகி நம்மக்கிட்ட பேசாமல் விட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு போயிட்டாங்க, நல்லது தான், ஏதோ ஒரு நல்ல விஷயந்தான் நடக்கிறது. இது கடவுளாக பார்த்து பின்னாடி ஏதாவது பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இப்போது இந்த மாதிரி தடங்கள் வர்றது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கறது. ரொம்ப வயசான விருச்சிகராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. அதே சமயத்தில் அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள்லாம் கைகூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். ரொம்ப நாளாக இருந்த மனக்குழப்பங்கள் தீர்றதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, பெருமாள் வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடுங்க. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா சில பேருக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய நாள், சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப டவுனாக அப்படியே டல்லாக போயின்னு இருக்கும். என்னப்பா இப்படி இருந்துட்டுருக்கு, ஏன் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நட்சத்திர நாளாக இன்றைய தினத்தில் இருக்கங்காட்டி சில பேருக்கு டாப்பாக இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்களும் டக்குன்னு நடக்கக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு அப்படி டவுனாக இருந்துட்டு இருப்பாங்க. டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஜாதகம், அவங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பொறுத்து, தசா புத்தி அந்தர சூக்ஷமத்தை பொறுத்து அது மாறும். இன்றைக்கி சூப்பர் ஐடியாவாக இருந்தால் பரவாயில்ல, ஐடியா மணியாக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா காரியங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி சரியில்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரது, முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா இரவு நேர பிரயாணம் வேண்டாம், மற்றவங்கள பற்றி காசிப்ஸ் பேச வேண்டாம். அதே சமயத்தில் ரொம்ப ஓவர் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்களே, அதை எடுக்காமல் நிதானமாக செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க, மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், பகல் பிரயாணத்துக்கு சாதகமாக இருந்துருக்கு. அதே போன்று தான் உத்திராட நட்சத்திரம் இருக்க கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், கான்ட்ராக்ட் சம்மந்தமான பேச்சுகள், அதே சமயத்தில் புது பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு பேசக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு உத்திராட நட்சத்திரத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்குது. தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கக்கூடிய நாளாக இருந்துட்டுருக்கும். இருப்பினும் வேலை வாய்ப்பு ஓரளவுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும், வேலையிலேருந்து தொழில் மாறுறவங்களுக்கு தொழில் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் வெற்றி பெறத்துக்கு, நான் வேலையிலும் இருக்கேன் சார், தொழிலும் இருந்துட்டு இருக்கேன் சார், என்னால் ரெண்டுலேயே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, பேலன்ஸ் பண்ண முடியல, ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை செல்ஃப், நான் வந்து தொழிலுக்கே முழுசாக மாறலான் இருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கேன். ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்க, கார்மெண்ட் சம்மந்தமாக, பொட்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான இருந்துருக்கும். பணம் யாராவது கடன் உதவி அல்லது பணம் சம்மந்தமான விஷயங்கள் கேட்டாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருங்க. வாங்கின்னு திருப்பி கொடுக்க மாட்டாங்க, அதில் அப்போ மன கவலைகள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் எதாவது நிகழ்ச்சிக்கு போனோம், அதற்குண்டான கிஃப்ட்ஸ் எல்லாம் இன்றைய தினத்தில் வாங்குறது, அது சம்மந்தமான விரயங்கள்லாம் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். யாராவது திடீர் சொந்த பந்தங்கள் வருவாங்க, அவங்களுக்கு உண்டான செலவுகள் அப்படின்றது இருந்துருக்கும். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் எதிர்பாராத சில செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில மருத்துவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா அம்பாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இந்த தினத்தில் லாபங்கள் கூடி வரும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. இன்றைக்கி தொழில் சம்மந்தமான விஷயங்கள் பேச்சுவார்த்தைக்கு சூப்பராக இருக்குது. ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாகவும் நல்லா இருக்குது. எதுவும் பொருள் சேர்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, பட்டு நான் ஏர்ன் பண்ணுறதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக நினைங்க. நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு நினைங்க. கண்டிப்பாக இதே ஊரில் நான் சொந்த வீடு வாங்குவேன்னு நினைங்க. இதே ஊரில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குவேன்னு நினைங்க. அதற்கு ஒன்றா சின்ன உண்டியலாவது போட்டு சேர்த்து வைங்களேன். இன்றைக்கி கிரகநிலை சாதகமாக இருக்கும் பொழுது இந்த கிரகநிலை வெறும் பணக்காரங்களுக்கு மட்டும்தான், இந்த கிரகநிலை பணம் வச்சுட்டு இருக்கவங்க மட்டும்தான் அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் எடுத்து செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு உண்டு. அடிப்படை கல்வி ஸ்ட்ராங்காக வந்துடும். அதே சமயத்தில் கல்வி சம்மந்தமான விஷயம் மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். நான் லைப்ரரி வச்சுட்டுருக்கேன், ஸ்கூல் வச்சுட்டுருக்கேன், காலேஜ் வச்சுட்டுருக்கேன், எஜுகேஷன் சம்மந்தமான கோச்சிங்லாம் எடுத்துகிட்டுருக்கேன், ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டுருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு அற்புதமாக இருந்திருக்கு. ஸ்டேஷனரி வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு.
மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு இன்றைய தினம் ரொம்ப சாதகமான தினமாக இந்த தினத்தில் தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கு சூப்பராக இருக்குது. பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா அதை நடத்தியே தீரணும்னு ஒரு பெரிய இது இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் குடும்பத்தில் நீயா நானா அப்படிங்கிற போட்டிகள் இருக்கும். நீ பெருசாக நான் பெருசாக உன் சொந்தக்காரன் இந்த இதெல்லாம் ஒரு பக்கம் மூட்டையை கட்டிட்டு நம்ம என்ன பண்ணணும், இன்றைக்கி நாளைக்கு என்ன தேவை, இந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம பேச்செல்லாம் சரியாக இருக்கா, இதெல்லாம் விட்டு தூக்கி எடுத்துடணும். நம்மளுடைய வேலைகளை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இன்றைய தினம் உண்டு. ஆனாலும் ஒரு விஷயத்தில் சில நேரம் நல்ல பேர் கெட்ட பேர்னு ரெண்டு இருக்குது. நல்லது பண்ணாலும் கெட்ட பேர், கெட்டது பண்ணாலும் கெட்ட பேர். ஸோ இந்த பேரு விஷயத்தில் அடிபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மறைமுகமாக அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேச்சுக்களை நீங்கள் கம்மி பண்ணணும். உதாரணத்துக்கு வீட்டுக்கு தெரியாமல் காசு கொடுத்தது, இவாளுக்கு தெரியாமல் வாட்ட பேசின்னு இருக்கேன். இந்த மாதிரி மறைமுகமான விஷயங்கள் வெளிப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் என்பது தேவை. யாராவது கடன் கேட்டாலோ ஏதோ ஒரு விஷயத்தில் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் எதிர்பார்க்காமல் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்தில் வாகனத்தில் வேகமாக போகிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்சூரன்ஸ் இல்லை, டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. நீங்கள் எப்போவுமே டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக வச்சுக்கணும். அதே சமயத்தில் பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். யார்ட்டையா பேசும்பொழுது, ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், பேசும்பொழுது கவனம் தேவை. இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, பெருமாள் வழிபாடு விசேஷமான வழிபாடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரங்கள். ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாம்பர் மகேஷியர்.